வருமாங்கற இந்த வீடியோல வருமாங்கறத டவுட் இல்ல அதுதான் கண்டிப்பா வரும் உடனே எடிட் பண்ணி போடுறேன் போட்டோ எடுங்க சாரி கவனிக்கல இதுல ஃபோக்கஸ் வீடியோ ஹாய் இன்சைடு மட்டும் தான் எடுப்பேன் என்னங்க வணக்கம் வாங்க வாங்க சுட சுட இட்லி சாப்பிடலாம் வாங்க அப்போ இருக்கேன் அப்போ பணியாரம் அப்போ இன்னும் வரல வந்ததும் சாப்பிடலாம் ஹாய் மனோஜ்ண்ணா ஹாய் ரமேஷ்ண்ணா ஹாய் 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 ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ரொம்ப சூப்பரா இருக்கீங்க உங்க பேசுற இன்ட்ரோலே தெரியுது அலப்பி போட் ஹவுஸ் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணீங்க உங்களை அது சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆக்சுவலா இது வந்து இது அலப்பி போட் ஹவுஸ் ட்ரிப்பா வர கிடையாது. இது வந்து நாங்க பிளான் பண்ணதே வந்து அங்கமாலியில ஒரு எக்ஸ்போ நம்ம போட்டோகிராஃபி எக்ஸ்போக்காக வரலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி பிளான் பண்ணது. அண்ணன் கடைக்கு வந்தாரு. இவர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ட்ரிப்புன்னு இருக்கோமே எங்கேயுமே போகலையே, இதை வந்து ட்ரிப்பா மாத்திரலாமா, அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லாத்துக்குமே எக்ஸ்போ போறோம் இதை அப்படியே ட்ரிப்பா மாத்தலாமா அப்படின்னு கேட்டதுதான். அப்புறம் அப்படியே நாங்க எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்து ஆரம்பிச்சோம். அப்பவே உட்கார்ந்து டக்குன்னு எந்தெந்த பிளேஸ்ன்னு நாங்க சர்ச் பண்ணோம். அதுல வந்து அலப்பி போட்டோஸ் நிறைய பேர் போனதுல தங்குறதுலன்னு சொல்லவும் உடனே வந்து ஆன்லைன்ல சர்ச் பண்ணி இந்த போட்டோஸ் பிடிச்சோம். உண்மையாவே நான் வந்து போட்ல இந்த மாதிரி எல்லாம் தங்குறதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இது உண்மையா ஒரு மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பா இருந்துச்சு. நல்ல டீம், எல்லாருமே ஒரு சூப்பர் டீம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அவங்க என்ஜாய் பண்ண பார்க்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆர்கனைஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற ஃபீல் கொடுத்துட்டாங்க. இங்க போட்டுமே நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. 3 நேரம் ஃபுட்டுமே எல்லாமே சூப்பர். ஓகே ஃபுட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு. ஆனா உண்மையிலேயே ஒரு நம்ம பிளான் பண்ணாத இருக்கிற ட்ரிப் தான் ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி பிளானிங், திடீர் பிளானிங்ல இந்த ட்ரிப் தான். முன்னாடி வந்து ஒரு பிளான் பண்ணோம், ரொம்ப கஷ்டப்பட்டு பிளான் எல்லாம் பண்ணி நாங்க லொகேஷன்ல போய் பார்த்துட்டு வந்தே பண்ணோம். அது பண்ண முடியல இது பண்ண முடியல. ஆனா இந்த தடவை எதாச்சியா நாங்க பிளான் பண்ணோம். யாருக்கு பெருசு சொல்லவே இல்லை, கிளம்புறோம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரே நாள் தான் டக்குன்னு கிளம்பி பிளான் பண்ணி. ஏன்னா அடுத்த ஸ்பாட்ல 15 பேர்ல இது ஆக்சுவலி 30 பேர் வர பெரிய ட்ரிப்பா இருந்துச்சு. ஃபில்டர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. நாங்க நிறைய பேர் அப்படியே வேண்டாம் ஏன்னா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம கிரிக்கெட் டீம்ல 30 பேர் ஆல் செலக்ஷன் ஆகுற மாதிரி 15 பேர் ஃபில்டர் பண்ணி எடுத்துறோம். நம்ம ஃபில்டர் பண்ணல, ஃபர்ஸ்ட் இது ஒரு ட்ரையல் பண்ணுவோம். அடுத்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். லொகேஷனுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல் லொகேஷன். நீங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நெக்ஸ்ட் ட்ரிப் இந்த இடத்துக்கு நீங்க வருவீங்களா இல்ல அடுத்த ஃபேமிலியோட பிளான் பண்ணிட்டோம். அடுத்த கண்டிப்பா வருவோம் ஃபேமிலியோட. ஏன்னா ஃபேமிலியை நாங்க மிஸ் பண்றோம். இந்த ட்ரிப்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டோம். ஆனா ஃபேமிலி கண்டிப்பா மிஸ் பண்றோம். ஏன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட், அது ஒண்ணு கிடைக்கல. அவங்களே வந்தாங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. அதை மட்டும் மிஸ் பண்றோம். சரி அடுத்த வரும்போது கண்டிப்பா அதையும் ஃபேமிலி கூப்பிட்டு நாங்க ரொம்ப தேங்க்யூ 2 பேத்துக்கும். அண்ட் ரொம்ப சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க. ஐ ஹோப் தட் வில் பி தி பெஸ்ட் ஒன். அண்ட் எல்லாருமே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண, இன்க்ளூடிங் நான் முதல் கொண்டு. வாட்ஸ்அப் குரூப் எப்படி அப்படியே இருக்கு? அப்படியே இந்த குரூப் அங்கமாலி குரூப் அப்படியே இருக்கு. இதே மூமெண்ட்ஸ் மெமரபிளா இருக்கும். அதெல்லாம் அதே நேம் அப்படியே மெயின்டைன். கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர் அந்த இதுக்கு பிளான். எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அமௌண்ட் வந்து இவ்ளோ அமௌண்ட்னு சொல்ல டக்கு போட்டுட்டாங்க. அதனால தான் எங்களாலயும் டான்ஸ் பண்ண முடிஞ்சது. ரொம்ப நல்லாவே நீட்டாவே பண்ணிருந்தீங்க. இன்க்ளூடிங் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் எல்லாருமே பிளான் பண்ணது நல்லா இருந்தது. அண்ட் எல்லாத்தையும் புதுசா மீட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்கும் அறிமுகம் நல்லா கிடைச்சு. இனி அடுத்து இத மேக் பண்ணி இந்த டீம் அப்படியே ஆட் ஆக்டா பிளான் பண்ணுவோம். கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்ல உள்ள கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப தேங்க்யூ ரமேஷ்னா. தேங்க்யூ மனோஜ்னா ஃபார் கிவிங் யூ டைம். தேங்க்யூ. ஹாய்னா தேவனா. ஹாய்னா பிரகாஷ்னா. ஹாய். எப்படி அலப்பி அலக்குலா போட் ஹவுஸோட ஸ்டேயிங் ட்ரிப் எப்படி இருந்தது? எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க 3 பேரும்? எப்படி பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க? வணக்கம், நான் உடும்பேட்ல இருந்து பேசுறேன். ஸ்ரீ டிஜிட்டல், என் பேரு சனாதிபதி. ஸ்ரீ டிஜிட்டல். ஓகே, நான் ஒரு கோயம்புத்தூரோட போட்டோகிராஃபர்ஸ் கூட நான் ரொம்ப நெருங்கிய சொந்தமா இருக்கு. ஓகே, அந்த சொந்தங்கள் எல்லாம் என்ன செஞ்சதுன்னா ஒரு வருஷம் ஒரு எக்ஸ்போ ஒன்று போடுவாங்க கேரளால அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்போ போறப்ப நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கலகலப்பா இருக்கணும், ஃப்ரீயா இருக்கணும், நம்மளும் என்ஜாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எப்பவுமே யோசிப்பாங்க. ஃப்ரீயா போயிட்டு வரலாம். அதே மாதிரி சில பிளேசஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புது புது நண்பர்கள் உருவாகுவாங்க. இங்க ஒவ்வொருத்தருக்கு தெரியாது, நானும் புதுசுதான், ஒவ்வொருத்தருக்கு தெரியாது, ஒவ்வொரு புது புது நண்பர்கள் உருவாகுவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை எப்பயுமே நம்ம அங்க போயிட்டே இருப்போம். ஒரு 5 வருஷத்துல 10 இருப்போம். இது புது புது நண்பர்கள் உருவாகுவாங்க. உருவாக்க ஒரு முக்கியமான இடமாக நான் கருதப்படுறேன்.
எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. Okay. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக எனக்கு ரொம்ப 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 Useful-ஆ இருக்கு உங்களுக்கு. புது நண்பர்கள் பழகிருக்கேன், புது ஆளுகளை பழகிருக்கேன். ஓகே. அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய கிடைச்ச ஒரு வாய்ப்பாவோ பிளாட்ஃபார்மா நான் யோசிக்கிறது. கண்டிப்பா. ஒரு ஆள் எனக்கு எல்லாரும் சேர்ந்து இதுக்கு இந்த ப்ரோக்ராம் உருவாக்குனவங்களுக்கு மிக்க நன்றி நான் சொல்லுவேன். ஆர்கனைசேஷன் பண்ணவங்க. ஓகே. ஏன்னா நாங்க ஒரு சொல்லிட்டாங்க, ஓகே, அந்த ஆர்கனைசேஷன் பண்ணவங்களுக்கு ரிஸ்க். ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைசேஷன் பண்றவங்க ரொம்ப ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாங்க கடமை பண்ணிருக்கோம். ஓகே. ரொம்ப ரொம்ப இதே மாதிரி இந்த மாதிரி அடுத்தடுத்து போறப்ப நாங்க ரொம்ப வந்து ஒரு என்கேஜ்மெண்டாவும் இருப்போம். அது அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் நாங்க கொடுப்போம். அடுத்தடுத்து போனோம். நல்லா அடுத்த ட்ரிப் நம்ம எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா எதிர்பார்க்கணும். இதுக்காட்டிலும் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். கண்டிப்பா கண்டிப்பா. வேற ஒரு இடம் போகணும். கண்டிப்பா. பார்க்காத நம்ம இந்தியாவுக்குள்ளே நம்ம பார்க்காத இடங்கள் நிறைய இருக்குது. எங்க ப்ரொஃபஷன் நம்ம ப்ரொஃபஷனல் போகும்போது என்னன்னா ஃபங்க்ஷனு வீடுன்னு போயிட்டு இருக்கும். எங்களுக்கு தனி ஸ்பெண்ட் பண்ண டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதை யூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சில டைம்ல கிடைக்கிறப்ப அதை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. அதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அடுத்தடுத்து வரப்ப நாங்க கண்டிப்பா நாங்க வர ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்தது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே. காஸ்ட் வைஸ் ஓகே, ஃபுட் வைஸ் ஓகே, தங்கருக்கு ஓகே, ரூம் ஓகே. அடுத்தடுத்த ப்ரோகிராம் டைமிங் கரெக்டா இருந்துச்சு. எல்லாமே பிக்கப்ல இருந்து போற டைமிங் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. கரெக்டா இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஓகே, ரொம்ப தேங்க்யூ ஹாய் ஹாய் தினேஷ்ண்ணா, ரொம்ப அப்படியே எந்தோவா கல்ல ப்ரீஸியா இருக்கீங்க. லைக் ஆக்டர் மாதிரி நீங்க ஒரு ஸ்பெக்குலர் டிஃபரெண்ட் பர்சன் தான். எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க வித் ஆலப்புழா போட் ஹவுஸ்? ஹாய், வணக்கம். நான் தினேஷ், 09 ஃபோட்டோகிராஃபி. அங்கே கோயம்புத்தூரில் என் பேஸ் எல்லாமே கோயம்புத்தூர் தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே போட்டில் ஸ்டே பண்ணுறது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போட் வந்திருக்கேன், கிளைண்ட்டு கூட வந்திருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். அதாவது வந்து டே போட் அந்த மாதிரி 1 or 2 hour அந்த மாதிரி நைட்டு ஸ்டே பண்ணுறது இதுதான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம காலையில் வியூவில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வியூவில் மிரரில் வெளியே பார்க்கும்போது தண்ணி, அந்த போட்டு போகிறது ஒரு நல்ல வைப்பு, சூப்பராக இருந்துச்சு. முக்கியமா இது எப்படி பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம போலாம் அப்படின்னு. ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சொல்லியிருந்தாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு அவரு சொன்னது. ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணவர் ஒரு பர்ஃபெக்டான ஆளு. அது எனக்கு மனோஜ் இது பண்ணாரு, அவரு நல்ல பர்ஃபெக்டான ஆளு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே அந்த டிராவல் பண்ணி இங்க வந்து இன்னொன்னு என்னன்னா, நம்ம ஃபீல்ட்ல புதுசா ஆளு கிடைக்கிறது, அதாவது புதுசா பழகறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கம்மி. ஒரு போட்டோகிராஃபர் மீட் பண்ணோம்னா ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவோம், பார்ப்போம், அவ்வளவுதான், ஹாய் பாய், ஈவெண்ட் முடிஞ்சா நம்ம போயிடுவோம். இங்க இவ்வளவு பேரை பாக்குறது ரொம்ப ஹாப்பி. ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைச்சிருக்கு. அதுல நம்ம அப்படியே இதோட இல்லாம இனி நம்ம அப்படியே நெக்ஸ்ட் மேல போகணும். சூப்பர். ஓகே ஓகே, தேங்க் யூ. என்ஜாய் பண்ணீங்க. ஒண்ணும் இல்ல, இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நல்ல சில்னஸ் இருக்கு. இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நல்ல சில்னஸ் இருக்கு. சும்மா எடுத்துக்காட்டு சொல்லணும்னா டக்குனு கேமரா திருப்புங்க, சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு வியூ பாருங்க, நல்ல ரெயின் ஃபால், போட் போயிட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு ஃபீலை நம்ம கண்டிப்பா நம்ம அனுபவிக்கணும். லைஃப்ல கண்டிப்பா அனுபவிக்கணும். சூப்பரா இருக்கும். நீங்க அனுபவிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கு. நாங்க அனுபவிச்சுதான் சொல்றோம், சூப்பரா இருக்கு. ரெயின் வருது, நல்ல போட்டு, அந்த ஃபுட்டு எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனா அப்படி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.